மிளகா ஆமாம். மிளகா தான் நாங்கள் அரைச்சி ஊற்றிடுவோங்க. ம் அது இப்போ உப்பு போட்டிங்களா? ம் பாருங்க. நல்லா வதக்கியாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. தேவையானது என்னது? தேங்காய் பால். ம் எவ்வளவு தண்ணி? என்ன அளவு? 2 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ம் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியா? ம் பாருங்க. நல்லா பார்த்துருக்காருல. சூப்பர். நல்லா பார்த்து சூப்பராக பண்ணிட்டா. நான் கூட அவர் பண்ணும்போது எப்படி வருமோன்னு நினச்சேன். உப்பு வரப்பெல்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லைங்க. அவங்களே எல்லாமே போட்டுட்டாங்க. இப்போ தான் உப்பு போடுறாங்க. எல்லாம் போட்டு வச்சாலும் என்ன கொதிக்கட்டும். கொஞ்சம் அப்புறம் அரிசி போட்டலாம். ஓ அரிசி பனஞ்சாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு. பனஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம். கலக்கி உப்பு கரைச்சி விட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் முடியாச்சா? இல்லையே கூட 10 நிமிஷம் இருக்குது. அது கூட கொதிச்சிடும். கொதிச்சிச்சா அரிசி போட்டேன். சரி அரிசி போட்டு நீங்கள் போய் கூட்டுவாங்க. நான் விசில் வந்தானே இறக்குறேன். எத்தனை விசில் போட? ஒரு விசில் போட்டாலே போதும். நான் இறக்கட்டுமா? நீங்கள் உங்களுக்கு நான் டைம் இருக்குது இறக்கிட்டு நீங்கள் இறக்கிடுமா? நான் கப்பிலே கூட்டு தரேன். ம் நம்ம நாட்டுக்குடியே கூட்டு தரேன். சூப்பர். சரி தயிர் பச்சடி வைக்கணுமே. தயிர்லாம் அது வந்து வைக்கிறேன். வரும்போது தயிர் வாங்கி தரீங்களா? ஆமாம். தயிர் என்ன பச்சடி போட்டீங்க? அது மல்லிப்பூ தான் மேலே. ஓ டெக்கரேஷன் பண்ணுறாரு பாருடா. சூப்பர். எல்லாம் போட்டாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உப்பு செக் பண்ணுறீங்களா? போதும். கரெக்டாக இருந்ததா? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? முடி போட்டு முடியலாமா? அவ்வளோதான். முடிச்சுட்டு நான் போய் பிள்ளை கொடுத்துறேன். ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி எத்தனை விசில் இறக்கணும்? ஒரு விசில் போதும். பாருங்க அது கூட கரெக்டாக பார்த்து நீ வச்சுருக்காங்க. 2 விசில் முடிச்சிங்கன்னா பொங்கல் மாதிரி ஆயிரும். ஒரு விசில் எடுத்துரு. சரியா? சரி சரி ஒரு விசில் தான். அப்படின்னா தான் மட்டன் பிரியாணியாக இருக்கும். ஆமாம். இல்லாட்டி மட்டன் பொங்கச்சோறு ஆயிரும். ஆமாம். மட்டன் பொங்கச்சோறு வேணுமா? மட்டன் பிரியாணி வேணுமா? சிம்மில் வச்சாச்சா? வேலை பார்த்து அழுத்து போயிட்டாரு. ஒரே கொட்டாவையாக இருக்குது. பாப்பாவை கூட்டு வாங்க, நான் இறக்கி வச்சுருக்கேன். பாப்பாவை கூட்டு வந்த பிறகு இந்த வீடியோ எடுத்தோம் நாங்கள். சாப்பாடு ரெடி ஆகிட்டு பரவாயில்ல பாருங்களேன் எப்படி பொழு பொழுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு பறக்க இல்லை ஒட்டலை. வீட்டரிசி தாங்க. சீரக சம்பாவோ பாஸ்மதி எல்லாம் வாங்கலை. வீட்டரிசிலே போட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். நீங்களும் வாங்க பிரியாணி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்டோன்னே உடம்பெல்லாம் சரியாச்சுங்க. வாங்க கறி பாருங்க பூ போல் வந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா வேக வச்சுட்டாருல. சூப்பர் கிரேட். தனிஜா கிரேட். பிரியாணி மாஸ்டர் ஆகிட்டாரு. யாருக்காவது பிரியாணி தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க. தனிஜா அப்பா பிரியாணி உடனே செஞ்சு தருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.